எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க நண்பர்களே. 129 பாயிண்ட் பிளஸ் தான். ஆனா பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, நிறைய படித்த பெண்கள் படிக்காத பசங்க கிட்ட ஏமாந்துடுறாங்க. அதாவது 48 லட்சம் ரூபா பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திண்டுக்கல் பொண்ணு, ஒரு ஒசூர் பையன் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புறான். நீங்க ஆன்லைன்ல ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா பெரிய அளவுல ட்ரேடிங் பண்ணி சம்பாதிச்சிடலாம் அப்படின்ட்டு. சரின்னு இந்த பொண்ணு அந்த எஸ்எம்எஸ் நம்பி ட்ரேடிங் எடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் 48 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த பையன் கடைசியில் என்ன படிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா வெறும் 10வது தான் படிச்சிருக்கான். ஸோ இது ஒரு அவேர்னஸ் பதிவு. நிறைய பெண்களுடைய கையில பணம் இருக்கும் பொழுது அது இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் எஸ்எம்எஸ் பண்றான், அதை பார்த்து உண்மை நம்பிடுவாங்க. நிறைய பெண்கள் இதுதான் பிரச்சனை. ஏதோ ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் அழுத்தமா சொன்னாங்கன்னா உடனே அதை நம்பிட வேண்டியது. கடைசியில் பார்த்தா ஒரு 10வது படித்த பையன் ஒரு டிகிரி படித்த பொண்ணை ஏமாத்திட்டு போயிருக்க. ஏமா இந்த 48 லட்சம் ரூபாய் நீ பேங்க்ல போட்டிருந்தா கூட அதுல வட்டி ஏதாவது ஒரு 30,000மோ 40,000மோ பேங்க் வட்டி வாங்கினா கூட வீட்டுக்கு நடுவில் சோபாவை போட்டுக்கிட்டு புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி அல்லது பாண்டியன் ஸ்டோர்ஸ் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நாடகத்தை வேணாலும் பார்த்துக்கிட்டு நடு வீட்டில் ஜாலியாக படுத்து கிடந்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி 10வது படிச்சுட்டு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட போய் 48 லட்சம் ஏமாந்திருக்கியேமா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பாவமா இருக்கு அந்த பொண்ணை பார்த்தா. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பலே கில்லாடி ஒரு வேலையை பண்றாரு. அதாவது எஃப்ஐஸ் சமீபத்தில் 2 நாட்களாக வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தொடர்ந்து விற்கலினாலும் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இடையில அப்பப்போ ஒரு நாள் வித்து இருந்தாலும் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுல நேற்று 10,000 கோடி என்பது வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே ஒரு கமெண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாசத்துல ஒரு 5% பக்கம் ப்ராஃபிட் புக் பண்ணி கழட்டி விட்டேன், இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5% ப்ராஃபிட்டை புக் பண்ணி கழட்டி விட்டுட்டேன், ஏன்னாக்கா எஃப்ஐ செல்லிங் வர்றாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய புரிதல். ஸோ எஃப்ஐஸ்னுடைய பையிங் அப்படின்றப்ப மார்க்கெட் பெரும்பாலும் மேல் நோக்கி ஏறிதான் இருந்திருக்கு. பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு கோ ரிலேஷன் அப்படின்றது இருக்கு. அதே சமயம் எஃப்ஐஎஸ் விற்கும் பொழுது மார்க்கெட்டும் சில நேரங்களில் இறங்கியிருக்கு. அதே சமயம் எஃப்ஐஎஸ் வித்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறியும் சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் அவருடைய மனசுல என்னன்னா, எஃப்ஐஎஸ் செல்லிங்ல இருக்கும்போது நானும் வெளியில தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவருடைய முடிவு. ஆனா அந்த தகவல் உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரிய வரும். இன்னைக்கே எஃப்ஐஎஸ் வித்தாங்களா வாங்கினாங்களா அப்படின்றதே இனி 7 மணிக்கு மேலதான் தெரிய வரும். நண்பர்களே, மார்க்கெட்ல இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது இதுக்கு முன்னாடி மார்க்கெட் கீழே இறங்கி கொண்டிருந்த வந்த பொழுது 100 ரூபாய்க்கு கீழே இருந்த பங்குகள் மறுபடியும் 100 ரூபாய்க்கு தாண்டுவானோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நிறைய பேர் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சு அந்த பங்குகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பல பங்குகள் மேல் நோக்கி ஏறிடுச்சு. இப்ப மறுபடியும் மார்க்கெட்ல செல்லிங் பிரஷர் வரும் பொழுது அதே மாதிரி 100 ரூபாய்க்கு கீழே போகக்கூடிய பங்குகள் என்ன அப்படின்றது இப்பவே சில பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய டாப் பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த கனரா பேங்க் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியும் போது பெரிதும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்ச உடனே இந்த 2 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% இறங்கினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 35 to 40% என்பது ஏறி இருக்கான். இது 100 ரூபாய்க்கு கீழே இல்லை. பட் ஒருவேளை மறுபடியும் மார்க்கெட்ல வீழ்ச்சி அடைஞ்சு மறுபடியும் கீழே போவானா அப்படின்ற மாதிரி சில பேர் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு திடீர்னு கீழே இது 80 வருவானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்சமயத்துக்கு இந்த கனரா பேங்கினுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது 3.71% அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் இந்த ஸ்ரீ டிக்விஜய் சிமெண்ட் அப்படின்ற பங்குமே டிவிடெண்ட் ஈல்டு 3.68% அப்படின்னு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இந்த பங்கு அதே மாதிரி மார்க்கெட்னுடைய சரிவின் போது 2 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட 30 to 40% பக்கம் இறங்கினவன் தான். அப்படி இறங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 30% என்பது ரெக்கவரி ஆயிருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. ஸோ இப்படி 30% பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்த பங்கு மறுபடியும் மார்க்கெட்னுடைய வீழ்ச்சியின் போது மறுபடியும் கீழே இது உழுவானா அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகளை ஒரு வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைக்கணுமே அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு பங்கு NMDC அப்படின்ற பங்கு, இவனுடைய டிவிடெண்ட் ஈல்டுமே ஒரு 3% அப்படின்ற மாதிரி இருக்கு.
இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி தான். எப்படி இந்த எல்என்டி, ரிலையன்ஸ் இது போன்ற பங்குகள் எப்படி அந்த 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு 20% பக்கத்தில் கீழே இறங்கி வந்தானோ அதே மாதிரி இவனும் ஒரு 20% வரைக்கும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஒரு 20% பக்கம் மேல் நோக்கி ஏறி இருக்கா. தற்சமயத்துக்கு 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு பங்கா இருக்கா. இந்த மாதிரி நிறைய பங்குகளை வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை மார்க்கெட் கீழே எப்படி 2-3 மாசத்துக்கு முன்னாடி கீழே விழுந்தான் அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது பெரிய லெவல்ல கீழே விழுந்ததுனாக்க ஒவ்வொரு முறையும் வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு கிடைக்காமையே போய்கிட்டு இருக்கு. என்னமோ மார்க்கெட்டே அவ்வளோதான் முடிஞ்சது, மண்ணு போட்டு சிமெண்ட் மண்ணை போட்டு மூடி வச்சிருவாங்கலாம் நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவன் ஏதாவது ஒரு காரணத்தினால அவன் ஆமாங்க மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும், அது இதுதான் ஏதாவது இருக்கா. ஸோ அது மாதிரி காரணங்களை வச்சுக்கிட்டு சமீபத்திய 2 மாதங்கள்ல பல பங்குகள் 30%, 40% ஏறி வந்துகிட்டு இருக்கான். அது மாதிரி ஏதாவது 100க்கும் கீழே இருக்கக்கூடிய பங்குகள் நிறைய லிஸ்ட் போட்டு வைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகா, இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மகிழ்ச்சியை வாரி வழங்கும் மாதிரி ஏதாவது டிவிடெண்ட் சம்பந்தப்பட்ட தகவல் ஏதாவது கொடுப்பானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குண்டான தகவலின்படி அவங்களுடைய போர்ட் மீட்டிங் வரக்கூடிய 26ஆம் தேதி மீட் ஆகுது. அப்போ உண்மையிலேயே அவங்க டிவிடெண்ட் கொடுப்பதாக இருந்தால், அதை அப்ரூவ் பண்ணுறதாக இருந்தால் அதனுடைய ரெக்கார்ட் டேட் மே 29 இல்லை வியாழக்கிழமை மே 29 அப்படின்ற ஒரு டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப சாதாரண ரிசல்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுடைய கைடன்ஸ் என்ன அப்படின்றதோட சேர்ந்து வரும். அப்போ மறுபடி 12 ரூபா அடுத்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு உண்டான விடையை எல்லாரும் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் அதுக்கு உண்டான தகவல் மே 26க்குள்ள வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ ஓப்பனாக இருக்கக்கூடிய ஐபிஓக்கள் ஏதாவது கிரே மார்க்கெட் பிரீமியம் மகிழ்ச்சியா இருக்குமா லிஸ்டிங் சமயத்தில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த பொரானா வீவிங் ட்ரீம்ஸ் அப்படின்றதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா 77 மடங்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவன் ஒரே ஒரு ஷேர் தான் தரன்றான், ஆனால் 77 பேர் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பொரானானுடைய லிஸ்டிங் கெயின் என்பதும் ஒரு 20%க்கு மேலே ஆச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி அதனுடைய லிஸ்டிங் கெயின் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு 2 ஐபிஓக்களை கம்பேர் பண்ணல. இந்த பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ, இந்த ஐபிஓனுடைய சப்ஸ்கிரிப்ஷனை கம்பேர் பண்ணுறதப்பவும் சரி, அதே சமயம் இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் கம்பேர் பண்ணுறதும் சரி, அப்போ பொரானா வீவ்ஸ் என்பது அதிகமான லிஸ்டிங்கில் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் என்பது அவன் ஒரு ஷேர் தரன்றான், ஆனால் இன்னும் இங்கே பாதி பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவே டிமாண்ட் அப்படின்றது இந்த பொரானா வீவ்ஸுக்கு தான் அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா அவனுடைய லிஸ்டிங் கெயின் ஓரளவுக்கு நல்லா வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால. நண்பர்களே, இந்த கூட்டுறவு வங்கியில் பணம் போட்டு வைக்கும் பொழுது கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அதாவது நிறைய பேர் கடன் வாங்குறப்ப ரொம்ப ஈஸியாக வாங்குறாங்களோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் பணம் போடும் பொழுது ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, இப்போ லக்னோவை அடிப்படையாக கொண்ட HCBL கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்றதனுடைய லைசன்ஸை RBI க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. இனி இவனை விட்டு வச்சோம்னாக்கா பொதுமக்களுக்கு இன்னும் எத்தனை பிரச்சனை உண்டாக போறானோ அப்படின்ற மாதிரி தெரியாத ஒரு நிலைமையில பல பாலிசிகளை இவன் ஃபாலோ பண்ணாதனால RBI அவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு தகவல் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா 98.5%க்கு பக்கமா இந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறவங்க 5 லட்சத்தை விட குறைவா இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்ற பேஸ் பண்ணி அந்த பணம் திரும்பி வந்துடும். ஒருவேளை 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய மீதி இந்த 1.5%க்கு அடுத்தது என்ன ஏது அப்படின்றது இனி அது எந்த காலத்தில் என்ன நடக்குது அப்படின்றது டீட்டெயில்ஸ் வரும்போது அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு கேரண்டி அந்த இன்சூரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த 5 லட்சம் ரூபா போட்டு வச்சிருக்கிறது எத்தனை பேர்னா 98%. அந்த ஏதோ ஒரு 1.5% தான் ஏமாந்துட்டாங்க போல. நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்ல ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல்வேறு பங்குகள் பாதி சென்டர் பாயிண்ட்டுக்குலாம் வந்துகிட்டு இருந்தா நல்லா தான் இருந்தா, கடைசியில் பார்த்தா இந்த மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி அல்லது மார்க்கெட்டினுடைய வாலட்டைல கொஞ்சோண்டு சிக்கி சின்ன பின்னமா இருக்கானு. ஒரு உதாரணத்துக்கு இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் நல்லா தான் இருந்தான். அவனோட குறிப்பிட்ட மூவ்மெண்ட்டுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தவன் தான். இப்போ கூட மேலே போனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மறுபடியும் சரிவடைந்து அவனுடைய ஒரு வருஷத்தினுடைய லோ லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி 4 முறை இப்படி ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தவன் இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போறான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.
ஸோ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கக்கூடிய ட்ரேடர்கள்லாம் கொஞ்சம் பதப்பதப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு 35 நாள் 40 நாள் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது இவன் எந்த பக்கம் இருப்பான் அப்படின்னு கொஞ்சம் பதப்பதப்பாக இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யோ, நீ எவ்வளோ பெரிய பெரிய மனுஷன், உன்னையெல்லாம் மானே தேனே பொன்மானேன்னு கொஞ்ச நாள் தான் மேலே வருவியா, மற்றபடி வேலை வர மாட்டியா அப்படின்னு ட்ரேடர்கள்லாம் ரொம்ப ஏக்கமாக இந்த ஆர்இசி லிமிடெட் அப்படின்னு ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்த பங்கு 100 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 600 ரூபாயெல்லாம் போனவன் தான். அதுக்கப்புறம் இப்போ என்னடானாக்கா மானே தேனே பொன்மானேன்னு கொஞ்ச நாள் கூட மேலே வராத மாதிரி ஒரு குறிப்பிட்ட சைடுவேஸ்லேயே கிட்டத்தட்ட 4 மாதங்களாக உள்ளேயே கோந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இனி அடுத்தடுத்த நாட்களில் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர்த்துக்கு பொறுமை இல்லை. ஏன்னா வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கிற பங்குகள் அடுத்த 3 மாதம் என்பதுக்கு பொதுவாக அடுத்த 6 மாதம் கழிக்கிற வரைக்கும் கூட அவன் உள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது. ஸோ ஸ்லோவாக இருக்கக்கூடிய பங்குகள்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு அடுத்த 3 மாதங்கள் அல்லது 2 மாதங்களில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியாதபடிக்கு இவன் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக மற்றவங்களுக்கு உஷார்படுத்தும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு ஷேர் என் மொத்த ஷேர் மார்க்கெட் வாழ்க்கையே தொலைச்சு விட்டுட்டாயா, என் வாழ்க்கையிலேயே விளையாண்டுட்டாயா இந்த ஒரே ஒரு ஷேர் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஷேர் உங்களை பாடுபடுத்தியிருந்தா, மொத்தமாக உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோ மொத்த ஸ்டாக் மார்க்கெட் சொத்துக்களையே போட்டு தள்ளியிருந்தா கமெண்ட்ல பதிவிடுங்க. ஆண்டவன் அருளால் நான் இப்படி தனியாக இந்த ஒரு பங்குலையும் போய் நான் பெருசாக மாட்டிக்கல. ஸ்டாக் மார்க்கெட்டாக டைரெக்டாக இருந்தாலும் சரி அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாகவும் சரி நான் எதுலேயும் போய் சிக்கிக்கல. அந்த பாலா போன ஒரு டெரிவேட்டிவ் சைடில் தான் நான் போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சிங்களேன். ஏன்னா அதில் 11 பேர் தான் ஜெயிச்சு வெளியே வர முடியும். மீதி 89 பேர் கையில் இருக்கிற காசை அந்த இன்டெலிஜென்ட் 11 பேர்த்துக்கு கொடுத்துட்டு போகிற மாதிரி தான். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டு வந்து 100க்கு 100% லாங் டேர்மில் காப்பாற்றும் அப்படின்றதுனால தான் ஒரு கொள்கையாக அதை மட்டுமே நான் இந்த எஸ்ஐபி பற்றி மட்டுமே இப்போ அதிகமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஸ்டாக் உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவும் போட்டு தள்ளிட்டானா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கா தெரியப்படுத்துங்க. அது மாதிரி பங்குக்கு ஒரு தேங்காயை உடைச்சு கையெடுத்து கும்பிட்டு அக்கடால ஓடி போயிட வேண்டியதுதான். நண்பர்களே, நிறைய பேர் வந்து உடனடியாக பலன் கிடைக்க வேணும், அதே சமயம் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்ற ட்ரேடர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கானோ அப்பெல்லாம் ஒரு மாதிரி மேல் நோக்கி போயிருக்கான். அப்போ இந்த முறை என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் அதுலேயும் ஸ்டாப் லாஸ் போடாத ஆட்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிஜிஎல் அப்படின்ற ஒரு பங்கு அவனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனும் சமீபத்தில் எப்பெல்லாம் கீழே ஒரு லோ ரேட் என்பது வர்றானோ அந்த லோ ரேட்டையே மையமாக வச்சுக்கிட்டு மேல் நோக்கி போகிற மாதிரி வேலையெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்கள் தான், பட் அவங்களுமே சில பேர் வந்து ஸ்டாப் லாஸ் போடாதவங்க இந்த மாதிரி மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பயத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய மனசுக்குள்ளே உடனடியாக ஏதாவது ஒரு 20-30 நாள் நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் ஸ்டாப் லாஸ் போடாத ஆட்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி மார்க்கெட் உச்சியில் இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கும்பொழுது கொஞ்சம் பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவா ஏதாவது நல்லது நடந்தால் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு படத்தில் தான் சொல்லுவாங்க, ரொம்ப அடக்கமான பொண்ணு வேணும்னா சுடுகாட்டுக்கு போ, அங்கே அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த பொண்ணை கட்டிக்கிடா அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உச்சத்துலேயும் ஒரு பங்கு இருக்கணுமா, அதே சமயம் அது கீழேயும் வந்துடாமல் ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் சப்போர்ட்லேருந்து ஏறிக்கிட்டே இப்படியே இருக்கணுமா. எந்த ஊரில் அப்படி நடக்கும்? அதனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், என்ன பண்ண போகிறானுங்களோ அப்படின்ட்டு. நண்பர்களே, பல ட்ரேடர்கள் கைதட்டி ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிஎன்பி ஹவுசிங் அப்படின்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம். ஏன்னு கேளுங்க, அவன் பழைய இடத்துக்கே நல்ல ஜெட் வேகத்தில் மேலே வந்திருக்கான். பழைய ஹை என்னவோ அதுக்கு பக்கத்துலேயே எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் வந்திருக்கான். நீதாய டிரைவர், உன்னை வச்சுதாய வண்டி ஓட்டணும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஏற்றம். இந்த சமயத்தில் வேறு ஏதாவது ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு போய் எடுத்து பார்த்தோம்னாக்கா அது இன்னும் அந்த டிரைவர் சரியில்லை. டே வண்டியை மேலே பார்த்து ஓட்டுறா அப்படின்னாக்கா கண்ணை மூடி படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இன்னும் சென்டர் பாயிண்டில் தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் பிஎன்பி ஹவுசிங் அப்படின்றது கைதட்டி ஆரவாரம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கு. ஸோ ஒரே செக்டர் தான், அந்த செக்டர்லேயும் சில பங்குகள் மிக வேகமாக வர்றான், சிலதெல்லாம் ஒரு மாதிரி நடுவில் வந்து படுத்துட்டு இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுறோன்னு தெரியாமல்
இந்த சமயத்தில் இந்த பிரிட்டானியா பங்கு ஏதாவது பிஸ்கட் சாப்பிட்டு கொஞ்சம் சக்திசாலியாக மாறுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பங்குமே சிறிய சிறிய அளவாக மேல் நோக்கி ஏறி பெருசாக மார்க்கெட்டுக்குள்ளே இவன் தான் 10% எங்கேயாவது ஏறினாக்கா மார்க்கெட்டுக்குள்ளே ஃபோக்கஸ்க்குள்ளே வந்துருமே, அது மாதிரி வராமல் சும்மா ஒரு 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா அப்படின்ற மாதிரி சிறிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கடைசியில் 3 மாதம் கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் என்பது ஏறி போன வருஷத்தினுடைய லெவலுக்கு மறுபடி மீட் எடுத்திருக்கான். பட் இருந்தாலும் இவன் பிஸ்கட்லாம் இன்னும் நிறைய சாப்பிடணும், ஏன்னாக்கா இன்னும் அதனுடைய உச்சி என்பது அது எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு சென்டர் பாயிண்டில் வந்திருக்கான். இனி இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய லோவில் போய் விழுந்திருக்கான். இன்னைக்கு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த பங்கு கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கடந்த 6 மாத அளவில் பார்க்கும் பொழுது அவன் கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி மறுபடியும் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இந்த எஸ்எம்சி ட்ரேடர்ஸ், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ்லாம் போய் இந்த பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்ன அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தற்போதைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது 2% இருக்கு. கடந்த குவார்ட்டரில் இவன் என்ன லாபம் பண்ணியிருக்கான்னாக்கா தன்னுடைய லாபத்தை விட்டு கொடுக்காம அதே 100 கோடி அப்படின்ற அளவுக்கு அவன் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்களாம் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஏறி வந்தானே, மறுபடியும் ரிசல்ட் கொடுத்துட்டானே, இனி அடுத்தது இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் அடுத்தது என்ன நடக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. சில பங்குகள் உச்சத்தில் இருக்கும், சில பங்குகள் லோ லெவலில் இருக்கும். பட் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ட்ரேடர்களுக்கு குழப்பம் அப்படின்றது வரத்தான் செய்யும். 2 மாதம் 3 மாதம் கழிச்சு எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும் பொழுது தான் அந்த பங்கு எப்படி நகர்ந்தது அப்படின்றது தெரிய வரும். அதாவது இந்த அஸ்ட்ராசென்கா அப்படின்ற பங்கு தற்போதையினுடைய லோவில் வந்து விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை என்ன பண்ணானாக்கா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டா, மறுபடியும் அந்த சப்போர்ட் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கான். அப்போ இனி இவன் அடுத்தது என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கு. இவன் இத்தனைக்கு உச்சியில் இருக்கான். இதை அப்படியே தூக்கி கீழே வச்சோம்னு வச்சுங்க, கீழே ஒருத்தன் போய் விழுந்திருக்கான். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா ஒரு ரெக்கவரி என்பது கொடுத்தான். அப்போ மறுபடியும் இப்போ 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கான். இனி இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக தான் ட்ரேடர்களுடைய மத்தியில் போய்கிட்டு இருக்கு. ஒரு சினிமா டைலாக் ஒன்று இருக்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கீழே கும்பா பாடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து காரி துப்புற வரைக்கும் நாங்கள் கீழே தான் கும்பா பாடிக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி பல பங்குகள் இன்னுமே கீழ் நோக்கி தான் இருக்கான். அதில் ஒரு பங்கு இந்த மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கு தற்சமயம் வரைக்கும் 2300 ரூபாயிலிருந்து வெறும் 1300 ரூபாய்க்கு போன பங்கு மார்க்கெட்டினுடைய ஏற்றத்தினால இவன் மேலே வந்திருக்கான். கோவிட் நியூஸோ அல்லது வேற எந்த விதமான தகவலும் இல்லாமல் மார்க்கெட்டினுடைய ஏற்றத்தினாலேயே இவன் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இந்த மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கு கரெக்டாக 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் இருக்கு. இது ரொம்பவுமே சென்டர் பாயிண்ட். இனி அடுத்த ஒரு 20-30 நாள் கழிச்சு பார்க்கும்பொழுது இப்படி மேலே 2000 போக போறானா இல்லை கீழே 1300 வரப்போறானா அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இது வேகமாக மூவ் ஆகக்கூடிய பங்கு. அடுத்த 3 மாதம் 4 மாதம் கழிச்சு எப்படி இருக்கும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.